ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான முட்டை புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முட்டை புளிக்குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கிலோ தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பெரிய நெல்லிக்காய் சைஸில் நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதை குழம்பு தாளித்த பின்னாடி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முட்டை புளி குழம்புக்கு நம்ம 4 முட்டை எடுத்துக்கலாம். முட்டை வேக வச்சிடாதீங்க, பாயில் பண்ணாத முட்டை தான் நமக்கு வேணும். எல்லாம் ரெடியாக இருக்குது. குழம்பை தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புக்கு ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். ஆயில் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. சீரகம் பொரிஞ்சு வரும்போது சோம்பு சேர்த்திக்கலாம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் 10 பல் பூண்டு. இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்திக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா கலராக இருக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த தக்காளி விழுதை வதக்கிட்டுருக்கிற வெங்காயத்துக்கு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை சேர்த்துனதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணினதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்திட வேணாம், அளவாக சேர்த்துனாவே போதும். இதை நல்லா கலக்கி விட்டுறலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்க்கு கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கிட்ட விழுதை கொதிக்கிற குழம்புல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்திட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கலக்கினதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். மல்லித்தூளும் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்குங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். நல்லா கொதிக்கட்டும். முட்டையை இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி வச்சுக்கலாம். சில நேரங்களில் நம்ம முட்டை குழம்புக்கு முட்டை ஊற்றும் போது அந்த ஓடு விழுக சான்ஸ் இருக்குது. சில சமயம் கெட்ட முட்டை வரக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் எப்பயுமே ஒரு பவுலில் இந்த மாதிரி முட்டையை ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்சுருக்கிற ஒவ்வொரு முட்டையாக சேர்த்திக்கலாம். எல்லா முட்டையும் சேர்த்துனதுக்கப்புறமா கலக்கி விட்டுற வேண்டாம். முட்டையை கலக்காமல் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நம்ம எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான முட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.